வாலிபனுடன் உல்லாசமாக இருந்த மனைவி அத பார்த்த பிறகு நடந்த பெரும் திறப்போ, "கதவு திறங்க, போலீஸ் வந்திருக்கோம்." அந்த சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து அனைவரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. நிலாவுடைய கைகள்ல இருந்த கைபேசி பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அவருடைய முகம் அப்படியே ஒரு மாறி மாறிடுச்சு. அருகில் இருந்த இளைஞன் அரவிந்த் பதட்டத்தோட, "இப்போ என்ன பண்றது?" அப்படின்னு நடுங்குற குரலால கேட்டான். வெளியே கதவை மீண்டும் பலமாக தட்டினாங்க. "கதவை திறங்க, இல்லனா உடைச்சிட்டு உள்ள வருவோம்." நிலாவுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. அதே நேரத்துல வீட்டின் வெளியே ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கியவன் அவளுடைய கணவன் சுரேஷ். அவனுடைய முகத்துல கோபமும் வேதனையும் கலந்து இருந்துச்சு. இப்படி ஒரு நாளை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். அப்படின்னு அவன் மனதுக்குள்ள பயங்கர கவலையோட வந்து நின்னான். இந்த சம்பவம் ஒரே நாள்ல நடக்கல. இதுக்கு பின்னால இருந்தது பல மாதங்களா உருவான ஒரு தவறான முடிவுதான். 6 மாசங்களுக்கு முன்னாடி சுரேஷ் ஒரு கட்டுமான நிறுவனத்துல பொறியாளரா வேலை பார்த்தான். குடும்பத்துக்காக இரவு பகலா உழைச்சான். மனைவி நிலாவும் 8 வயது மகன் ஆதியும் அவனுடைய ஒட்டுமொத்த உலகமும். பணம் குறையாம இருக்க அப்படின்னு நிறைய நேரம் வேலை பார்த்தான். ஆனா அதே நேரத்துல குடும்பத்தோட செலவு பண்ற நேரம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போணுச்சு. ஒரு நாள் நிலா அமைதியா கேட்டா, "என்னங்க, நாம 3 பேரும் சேர்ந்து வெளியே போய் எத்தனை நாள் ஆச்சு?" அதுக்கு சுரேஷ் சொன்னா, ஒண்ணுமே சொல்லாம அமைதியா சிரிச்சுட்டு, "இல்லப்பா, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் கண்டிப்பா வெளியே போலாம்." அந்த பதில் நிலாவ சமாதானப்படுத்தல. அந்த சிறிய இடைவெளி தான் பின்னர் பெரிய புயலா மாறப்போகுதுன்னு அப்ப யாருமே யோசிக்கல. சுரேஷ் வேலைக்காக அதிக நேரம் வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. காலையில 8 மணிக்கு போனா இரவு 10 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவான். வீட்ல நிலாவும் பள்ளிக்கு செல்லும் மகன் ஆதியும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆதி பள்ளிக்கு போன பிறகு வீடு முழுவதும் அமைதியாவே இருக்கும். ஒரு நாள் வீட்டுல எதிரில இருந்து ஒரு பழைய வீட வித்துட்டாங்க. சில நாட்கள்ல ஒரு புதிய குடும்பம் அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க. அந்த குடும்பத்துல இருந்த இளைஞன் அரவிந்த் கல்லூரி முடிச்சிட்டு வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அக்கம் பக்கத்தினரிடம் மரியாதையா பழகக்கூடிய குணம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஒரு நாள் மாலை நிலா தோட்டத்துல இருந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா. அப்போ, "அக்கா, இந்த செடிக்கு கொஞ்சம் உரம் போட்டா இன்னும் நல்லா வளரும்." அப்படின்னு அரவிந்த் சிரிச்சபடி சொன்னான். "உங்களுக்கு தோட்டம் பிடிக்குமா?" அப்படின்னு நிலா கேட்டா. "ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவும் செடிகளை ரொம்ப விரும்புவாங்க." அந்த உரையாடல் அங்கவே முடிஞ்சது. அடுத்த சில நாட்கள்ல காலை வணக்கம், மாலை வணக்கம் அப்படின்னு பேசும் அளவுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் மின்சாரம் இல்லாம போனதுனால நிலாவுடைய வீட்ல இன்வெர்டர் வேலை செய்யல. அத பார்த்த அரவிந்த், "அக்கா, நான் பார்த்து சரி பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்டான். சில நிமிடங்கள்ல அந்த பழுதையும் சரி பண்ணான். நிலா அத பார்த்து, "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்ல, "இதுக்கெல்லாம் எதுக்குக்கா நன்றி?" அப்படின்னு அரவிந்த் கேட்க, 2 பேரும் அப்படியே சிரிச்சாங்க. நிலாவுக்கு அது சாதாரண அக்கம் பக்கத்து உதவியாக தான் தோணுச்சு. ஆனா இந்த நெருக்கம் அதிகமாக கூடாது அப்படின்னு பலமுறை அவளுடைய மனசாட்சி எச்சரித்தது. இதே நேரத்துல சுரேஷுடைய வேலை பளு இன்னமும் அதிகரிச்சது. வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத கூட கவனிக்க அவனால சுத்தமா முடியல. ஒரு நாள் சுரேஷ் வீட்டுக்கு எதிர்பாராத நேரத்துல சீக்கிரமா வந்தான். வீட்டின் வாசல்ல நின்னப்போ அரவிந்த் வெளியே வந்தான். "வணக்கம் அண்ணா" அப்படின்னு மரியாதையோட சொல்லிட்டு அவன் போனான். "யார் இவன்?" அப்படின்னு சுரேஷ் கேட்டான். "எதிர் வீட்டு பையன். இன்வெர்டர் சரி பண்ணி கொடுத்தான்" அப்படின்னு நிலா சொன்னான். சுரேஷ் அதுக்கு மேல எதுவுமே கேட்கல. ஆனா அவனுடைய மனதுல ஒரு சிறிய சந்தேக விதை அப்போ விழுந்துச்சு. அந்த சிறிய சந்தேகம் சில வாரங்கள்ல ஒரு பெரிய மரமா வளர ஆரம்பிச்சது. சுரேஷுடைய மனதில் விதைக்கப்பட்ட அந்த சிறிய சந்தேகம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மரமா வளர அத வெளிக்காட்டாம இருந்தான். ஆனா அவன் வீட்டிற்கு வரும் நேரம் மாறுனுச்சு. சில நாட்கள்ல திடீர்னு மாலை 7 மணிக்கே வந்துடுவான். சில நாட்கள்ல அலுவலகத்திலேயே வீடியோ கால் செய்வான். "நிலா, என்ன பண்ற?" "வீட்டுல தான் இருக்கேன்." அவள் இயல்பா பதில் சொன்னா. ஆனா சுரேஷுடைய மனம் அமைதியாகல. ஒரு நாள் மாலை ஆதி டியூஷனுக்கு போயிருந்தான். அப்போது அரவிந்த் வீட்டின் கதவை தட்டினான். "அக்கா, நேத்தி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிய பார்சல் தவறுதலா எங்க வீட்டுக்கு வந்திருக்கு." "அப்படியா?"
வாங்க பார்சல வாங்கி கொண்டு நன்றி சொன்னான் நிலா. அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியே நின்றிருந்த ஒருவர் இந்த காட்சியை பார்த்தாரு. அவரு பக்கத்து வீட்டு கமலா மறுநாளே எதிர் வீட்டு பையன் அடிக்கடி இங்க வரானே அப்படின்னு அக்கம் பக்கத்தினரிடம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேச்சு ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருவருக்கு பரவுனுச்சு. சில நாட்கள்ல அது சுரேஷரிய காதுக்கும் போனுச்சு. உன் வீட்டுக்கு அந்த பையன் அடிக்கடி வரானா அப்படின்னு அவருடைய நண்பர் சாதாரணமா கேட்க, அந்த நொடி சுரேஷுடைய முகத்துல இருந்த அமைதி சுத்தமா மாறி போனுச்சு. இது உண்மையா இல்ல யாரோ பரப்புற வதந்தியா அப்படிங்கிற கேள்வி அவன் மனசுல எழுந்துச்சு. உண்மையை தெரிஞ்சுக்க ஒரு முடிவு எடுத்தான் சுரேஷ். அந்த முடிவு தான் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற போகுது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் எப்போதும் போல ஆபீஸுக்கு போனான். வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தா டீ கடையில அமர்ந்து தான் வீட்டை கவனிக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு ஐடியா பண்ணான். நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் அவன் மனசுல இருந்துச்சு. காலை 9 மணி ஆதி பள்ளிக்கு போனான். நிலா வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா. 10 மணி அரவிந்த் வீட்டுக்கு வெளியே வந்தான். சுரேஷின் இதயம் வேகமா துடிச்சது. இப்போ அவன் என் வீட்டுக்கு போறானா? ஆனா அரவிந்த் நேரா அருகில் இருந்த மளிகடைக்கு போயிட்டு சில பொருட்களை வாங்கிட்டு மீண்டும் வீட்டுக்குள்ள போனான். சுரேஷ் அப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டான். நான் தேவையில்லாம சந்தேகப்படுறனோ அப்படின்னு நினைச்சான். ஆனா அடுத்த நிமிடமே நிலா வீட்டை விட்டு வெளியே வந்தா. அவள் நேரா எதிர் வீட்டை நோக்கி நடந்தா. சுரேஷோட இதயம் மீண்டும் படபடக்க ஆரம்பிச்சது. இது என்ன அப்படின்னு அவன் பதட்டம் அடைஞ்சான். நிலா கதவை தட்டினா. கதவை திறந்தது அரவிந்த் இல்ல, அவருடைய அம்மா லக்ஷ்மி. வாங்கம்மா அப்படின்னு அன்போடு அழைச்சாங்க. நிலா கையில் இருந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்தா. நேத்து நீங்க கொடுத்த சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் செய்த பாயாசம். அடடா, இதுக்கெல்லாம் எதுக்கு? சும்மாதாம்மா. இருவரும் 2 நிமிடம் பேசிட்டு நிலா வீட்டுக்கு திரும்பிட்டா. இத தூரத்துல இருந்து பார்த்த சுரேஷுக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்துச்சு. மற்றொரு பக்கம் அவங்க குடும்பத்தோட இவ்வளவு நெருக்கமா அப்படிங்கிற கேள்வி மனசை விட்டு போகல. அதே நாள் மாலை சுரேஷ் வீட்டுக்கு வந்தப்போ நிலா மகிழ்ச்சியாக, இன்னைக்கு எது வீட்டம்மா ஆதிக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். சுரேஷ் சிரித்தது போல நடித்தான். ஆனா அவனுக்குள் சந்தேகம் இன்னும் உயிரோடு தான் இருந்துச்சு. அந்த இரவே சுரேஷ் மொபைலுக்கு ஒரு அனாமதய எண்ல இருந்து ஒரு புகைப்படம் வந்துச்சு. அதை பார்த்ததும் அவன் கைகள் நடுங்குனுச்சு. அந்த புகைப்படத்துல நிலாவும் அரவிந்தும் ஒரு காபி ஷாப்ல எதிரெதிரே அமர்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி. இது எப்போ நடந்துச்சு, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற கேள்விகள் அவன் மனச உலுக்குனுச்சு. அந்த ஒரு புகைப்படம் ஒரு குடும்பத்தோட அமைதிய சிதைச்சிருமா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்குள்ளேயே தோணுச்சு. அந்த புகைப்படத்தை பார்த்த சுரேஷ் ஒரு நிமிடம் மூச்சே விட முடியாம கோபம், வேதனை, ஏமாற்றம் எல்லாமே ஒரே நேரத்துல அவனுடைய மனச சிரமப்பட வச்சது. நிலா, நீ இப்படி பண்ணுவியா அப்படிங்கிற மனதுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டான். ஆனா உடனே எதையும் கேட்கவும் இல்ல, காட்டிக்கவும் இல்ல. அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காம யோசிச்சான். மறுநாள் காலை நிலா வழக்கம் போல் ஆதிய பள்ளிக்கு அனுப்பிட்டு வீட்டுல இருந்தா. அப்போ அவளோட செல்போன் ஒலிச்சது. ஹலோ, ஆமாம் சார், இன்னைக்கு மாலை 4 மணிக்கு வருகிறேன். இந்த உரையாடல தூரத்துல இருந்து சுரேஷ் கேட்டான். எங்க போறா அப்படின்னு சந்தேகம் மீண்டும் எழுந்துச்சு. அன்னைக்கு அவன் விடுமுறை எடுத்தான். நிலாவுக்கு தெரியாம அவளை பின்தொடர்ந்தான். மாலை 4 மணி நிலா ஒரு காபி ஷாப்புக்குள்ள நுழைஞ்சா. சில நிமிடங்கள்ல அரவிந்த் அங்கே வந்தான். இருவரும் அமர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதை வெளியே நின்று பார்த்த சுரேஷுடைய கோபம் உச்சத்தை எட்டுனுச்சு. இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு உள்ளே பாய்ந்து செல்ல முயன்றான். அதே நேரத்துல ஒரு வயதான பெண் அவங்களுடைய மேஜைக்கு வந்தாங்க. அவங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தாங்க. அவங்க சில ஆவணங்களை மேஜையில வச்சாங்க. நிலா அவற்றில கையெழுத்து போட்டா. அரவிந்தும் கையெழுத்து போட்டான். இதை பார்த்த சுரேஷ் குழப்பம் அடைஞ்சான். இது என்ன விஷயம்? அவன் அமைதியா அருகில இருந்து கவனிச்சான். அப்போ அந்த வழக்கறிஞர் சொன்ன வார்த்தைகள் அவன் காதுல விழுந்துச்சு. உங்க அப்பா எழுதி வச்சிருந்த நிலம் இப்போது சட்டப்படி உங்க பேருக்கு மாறிடுச்சு. அரவிந்த் சாட்சியாக கையெழுத்து போட்டிருக்காரு. சுரேஷ் அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்னான். அவன் நினைத்தது ஒண்ணு, உண்மை வேறு ஒண்ணு. ஆனா கதை அங்க முடியல. காபி ஷாப்பை விட்டு வெளியே வந்த நிலாவை நோக்கி ஒரு கருப்பு கார் வேகமா வந்துருந்துச்சு. அதுல இருந்து இறங்கிய ஒருவரு, நிலா, நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. அந்த மனிதரை பார்த்ததும் நிலாவின் முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறி போனுச்சு. அவர் யார்? நிலாவின் கடந்த காலத்துல அவருக்கு என்ன தொடர்பு? இந்த புதிய வரவு சுரேஷ் நிலா வாழ்க்கையில மீண்டும் என்ன பண்ண போகுது? கருப்பு கார்ந்து இறங்கின அந்த மனிதரை பார்த்ததும் நிலா எதுக்கு மூஞ்சி மாறி போனுச்சு. நிலா அந்த நேரத்துல, ரகு நீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டா.
சுரேஷ் சற்று தூரத்துல நின்னு இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தான். இவன் யார்? நிலாவுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற கேள்வி அவன் மனசுல இன்னும் பெருசா ஒலிச்சது. ரகு மெதுவா சிரிச்சான். பயப்படாதே, நான் சண்டை போட வரல. 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் நிலா தயங்கினா. இங்கு பேச வேண்டாம். சொல்ல வேண்டியத சொல்லிட்டு கிளம்புங்க. ரகுவோடைய முகம் சோகமா மாறுனுச்சு. உன் அப்பா இல்லாத பிறகு நான் பலமுறை உன்னை தேடினேன். ஆனா உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ எதுக்கு? இது உன் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா அமைதியானா. ரகு ஒரு பழைய பழுப்பு நிற கவரை எடுத்து கொடுத்தான். இதுல உன் அப்பா எழுதிய சில ஆவணங்கள் இருக்கு. இது உன் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரகு சொன்னான். அதை கேட்டதும் நிலாவுக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. அந்த நேரத்துல சுரேஷுக்கும் அது என்னவா இருக்கும், என்ன கவர் அப்படின்னு அவன் பயங்கர குழப்பத்தோட அத பார்த்துட்டு இருந்தான். ஆனா சுரேஷுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் இப்போ புதுசா ஒருத்தவன், இதெல்லாம் என்னது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அப்போ மீண்டும் அவனுக்கு சந்தேகம் இன்னமும் அதிகமானுச்சு. நிலா அந்த கவரை திறந்து பார்த்தா. அதுல ஒரு பழைய புகைப்படம். உடனே அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அதன் பிறகு நிலா மீண்டும் நைட்டு அந்த கடிதத்தையும் நிலா அவனுடைய நகலையும் எடுத்து பார்த்தா. அது கூட ஒரு கடிதம் இருந்துச்சு. அதுல முதல் வரி, என் செல்ல மகள் நிலாவுக்கு. நிலாவின் கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சிச்சு. அதே நேரத்துல அறை கதவுக்கு வெளியே நின்றிருந்த சுரேஷ் அவள் அழுவதை கவனிச்சான். இந்த முறை அவன் அமைதியா உள்ள போயிட்டான். நிலா அவள் திடுக்கிட்டு கண்ணீர் தொடச்சா. என்ன ஆச்சு? சில நொடிகள் அமைதியா இருந்த நிலா அந்த கடிதத்தை சுரேஷ்ட நீட்டினா. இத நீங்களே படிங்க. சுரேஷ் கடிதத்தை வாங்கி திறந்தான். அதுல இருந்த முதல் சில வரிகளை படிச்சதும் அவனுடைய கண்களும் கலங்குனுச்சு. அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு? நிலாவுடைய அப்பா மறைத்து வச்சிருந்த உண்மை என்ன? ரகு ஏன் இத்தனை ஆண்டுக்கு பிறகு அங்க வந்தான்? இது எல்லாமே அந்த கடிதத்தில் சுரேஷ்க்கு நல்லாவே புரிஞ்சுது. சுரேஷுடைய கைகள் லேசா நடுங்குனுச்சு. அவன் அந்த கடிதத்தை மெதுவா பிரிச்சான். அதுல இருந்து எழுத்துக்கள். நிலாவுடைய அப்பாவின் கையெழுத்து. என் செல்ல மகள் நிலாவுக்கு. நான் இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். நீ சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக சில உண்மைகளை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். நான் சம்பாதித்த சிறிய நிலம் ஒன்ன உன் பேர்ல பதிவு செய்ய நினைச்சேன். ஆனா சில குடும்ப பிரச்சனால அது முடியல. என்னுடைய நண்பர் ரகுவிடம் அந்த ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் அவர் உன்னை தேடி வந்து இந்த ஆவணங்களை உன்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நிலத்தை விற்காத. அது உன் மகன் ஆதியின் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு. உன் கணவன் சுரேஷ் நல்ல மனிதன். அவனை எப்போதும் நம்பு. அவனிடம் எந்த ரகசியமும் வச்சுக்கொள்ளாதே. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் மகளே. அன்புடன் அப்பா. கடிதத்தை படிச்சதும் சுரேஷ் கண்களால கண்ணீர் வழிஞ்சது. அவன் மெதுவா நிலாவை பார்த்தான். நிலா, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டனோ? அவனது குரல் உடைஞ்சு போனது. நிலாவும் அழுதா. நான் சொல்லணும் தாங்க நினைச்சேன். ஆனா ஆவணங்கள் முழுசா கைக்கு வந்த பிறகுதான் சொல்லணும்னு நினைச்சேன். சுரேஷ் அவளது கையை பிடிச்சான். என்ன மன்னிச்சிடு. அந்த நேரத்துல ஆதி பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தான். அம்மா, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டான். நிலாவும் சுரேஷும் கண்ணீர் தொடச்சிக்கிட்டு அவனை அணைச்சுக்கிட்டாங்க. வீட்ல மீண்டும் அமைதி திரும்பியது. அப்படியே அடுத்த நாள் காலை வீட்டு வாசல்ல ஒரு பதிவு தபால் வந்துச்சு. அதை திறந்து பார்த்த சுரேஷ் அதிர்ச்சியில் உறைஞ்சு போனான். அதுல எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் வசிக்கும் வீடும் நிலாவின் பெயரில் உள்ள நிலமும் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதை பார்த்த நிலாவின் முகம் மீண்டும் மாறுனுச்சு. இந்த வழக்கு தொடர்ந்தது யாரு அப்படின்னு சுரேஷ் யோசிச்சுட்டு இருந்தான். நிலா நடுங்க குரல்ல கேட்டா, என்னங்க, என்ன எழுதியிருக்கு? சுரேஷ் அந்த நோட்டீஸ அவள்கிட்ட கொடுத்தான். அதை படித்த நிலா அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். என் சித்தப்பா முருகேசனா? அவளது குரல் அப்படியே அமைதியானுச்சு. அவர்தான் வழக்கு போட்டிருக்காரு. சுரேஷ் குழப்பத்தோட கேட்டான், யார் இந்த முருகேசன்? நிலா ஆழ்ந்த மூச்சு விட்டா. அவரின் அப்பாவின் தம்பி. அப்பா உயிரோடு இருந்தப்பவே அந்த நிலத்தை தன்னோட பேருக்கு எழுதி கேட்டாரு. அப்பா மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்களோட பேசவே இல்லை. அனைத்தும் சுரேஷுக்கு புரிய ஆரம்பிச்சது. மறுநாள் சுரேஷும் நிலாவும் வழக்கறிஞர் சந்திச்சாங்க. வழக்கறிஞர் எல்லா ஆவணங்களையும் பார்த்துட்டு அமைதியாக சொன்னார், பயப்பட வேண்டாம். உங்க கையில் இருக்கும் கடிதமும் பதிவு ஆவணங்களும் முக்கியமான ஆதாரம். அந்த நேரத்துல அலுவலக கதவு திறந்தப்போ உள்ள வந்தது நம்ம ரகு. மன்னிக்கணும் சார், இந்த வழக்குக்கு நானும் சாட்சி சொல்ல வரேன். சுரேஷ் ரகுவை ஆச்சரியமா பார்த்தான். ரகு மெதுவா சொன்னான், நிலாவின் அப்பா என்ன முழுசா நம்பி அந்த ஆவணங்களை ஒப்படைச்சாரு. உண்மை வெளியில வரணும்.
சுரேஷ் முதன் முறையா ரகுவின் கையை பிடிச்சான். நன்றி. அதன் பிறகு விசாரணை நாள். நீதிமன்றத்துல இரு தரப்பினரும் நின்னாங்க. முருகேசன் தன்னம்பிக்கையோட பேசினாரு. அந்த நிலம் எங்க அண்ணன் எனக்கு தருவதா சொல்லியிருந்தாரு. ஆனா அவரிடம் எந்த ஆதாரமும் இல்ல. ரகுவை சாட்சியா அழைச்சாங்க. அவர் அமைதியா எல்லா உண்மையும் நீதிமன்றத்துல சொன்னாரு. பிறகு நிலாவின் அப்பா எழுதியிருந்த அசல் கடிதமும் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. நீதிமன்றம் முழுவதும் அமைதியா இருந்தது. நீதிபதி ஆவணங்களை பார்த்துட்டு தீர்ப்ப அடுத்த வாரம் வழங்குறேன் அப்படின்னு கூறினாரு. அந்த ஒரு வாரம் சுரேஷ் நிலா இருவருக்கும் ஒரு வருடம் போல போனுச்சு. தீர்ப்பு நாள். நீதிபதி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சில நிமிடங்கள் அவர்களின் வாழ்க்கையை நிரந்தரமா மாற்றப் போகும்னு யாரும் எதிர்பார்க்கல. நீதிமன்றம் முழுவதும் அமைதியா இருந்தது. நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினாரு. இரு தரப்பினரும் சமர்ப்பித்த ஆவணங்களையும் சாட்சிகளையும் நீதிமன்றத்துல ஆராய்ஞ்சிட்டோம். சுரேஷும் நிலாவும் பதற்றத்தோட பார்த்தாங்க. முருகேசன் தன்னம்பிக்கையோட தீர்ப்புக்காக காத்திருந்தாரு. சில நொடிகளுக்கு பிறகு நீதிபதி சொன்னாரு, இந்த நிலத்தின் சட்டப்பூர்வமான உரிமையாளர் நிலா என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன. எனவே முருகேசன் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்தது. சுரேஷ் அவளது கைய இறுக்கமா கட்டிப்பிடிச்சான். நம்ம அப்பா நம்ம காப்பாத்திட்டாரு என்று நிலா அழுதாள். ரகுவும் அமைதியா சிரித்தார். உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. முருகேசன் தலை குனிந்து நீதிமன்றத்தை விட்டு வெளியே போனாரு. சில நாட்கள் கழித்து அந்த நிலத்தை விற்காம அதுல ஒரு சிறிய நூலகமும் குழந்தைகள் படிக்க ஒரு இலவச பயிற்சி மையமும் அமைக்க சுரேஷும் நிலாவும் முடிவு செஞ்சாங்க. வாசல்ல ஒரு பலகை வைக்கப்பட்டது. எஸ் ராமசாமி நினைவு கல்வி மையம். நிலாவின் அப்பாவின் நினைவா முதல் நாளே அக்கம் பக்கத்து குழந்தைகள் பலர் வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு புத்தகங்களை வழங்கியப்போ நிலா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தென்பட்டுச்சு. சுரேஷ் அவளை பார்த்து மெதுவா சொன்னான், சந்தேகம் ஒரு குடும்பத்தை உடைக்க முடியும், ஆனா நம்பிக்கை அந்த குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்போம். நிலா சிரித்தபடி பதிலளித்தாள். இனிமே நம்ம வாழ்க்கையில ரகசியங்களுக்கு இடமே இருக்காது. அந்த நேரத்துல ஆதி ஓடி வந்து இருவரையும் கட்டி பிடிச்சான். அம்மா, அப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து எப்போ ஊருக்கு போறோம்? சுரேஷ் சிரித்தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை போகலாம். நிலாவும் சிரித்தா. பல ஆண்டுகள் நிறைவேறாமல் இருந்த அந்த சிறிய ஆசை இறுதியா நிறைவேறியது. இந்த கதையுடைய முடிவுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சந்தேகம் வருவது இயல்புதான். ஆனா உண்மையை அறியாம முடிவு எடுத்தா அன்பான உறவுகளே சேர்ந்து போகலாம். திறந்த மனசோட பேசும் பழக்கம், நம்பிக்கை மற்றும் பொறுமை தான் குடும்பத்தை எப்போதுமே நிலைநிறுத்தும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.